ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விக்னேஷ் தயாளன், ஏஎம்எஃப்ஐ ரிஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இந்த வீடியோவில் எஸ்ஐபினா என்ன, எஸ்ஐபி எப்படி ஒர்க் ஆகுது, இது யாருக்கெல்லாம் வந்து ஷூட் ஆகும், இந்த எஸ்ஐபியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு தான் இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எஸ்ஐபி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எஸ்ஐபியோட பேசிக் கான்செப்ட் வந்து பார்க்கலாம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐபி அதுக்கான ஃபுல் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இதை தான் வந்து நம்ம வந்து எஸ்ஐபின்னு சொல்லுவோம், சிப்புன்னு வந்து சொல்லுவாங்க. நீங்கள் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, மாதம் ஒரு அமௌண்ட்டை நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது இது வந்து எஸ்ஐபி வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்வெஸ்ட் ஆகும். இது எப்படி அப்படின்னா டெய்லி, வீக்லி, மந்த்லி, குவார்டர்லி நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அதே மாதிரி வந்து மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் எல்லாமே வந்து இதில் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு மந்த்தில் வந்து நீங்கள் வந்து 10th டேட் எடுக்கிறீங்கன்னா மாதத்துக்கு ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 10th வந்து எடுத்துக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 10th ஆச்சுன்னா ஒரு 1000 rupees நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ ஜான் மந்த் 10th அன்னைக்கு என்ன ஆகுனா 1000 rupees போயிட்டு மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி வந்து பிப்ரவரி, நெக்ஸ்ட்டு மார்ச், இந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்காக 10th ஆச்சுன்னா மார்க்கெட்டில் போயிட்டு அது வந்து இன்வெஸ்ட் ஆகும். இதுதான் வந்து எஸ்ஐபி வந்து யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து எஸ்ஐபி டேட் என்ன செட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 1 to 28 நீங்கள் வந்து டேட்டை வந்து செட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் உங்களோட சேலரி டேட்டை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து செட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபர்ஸ்ட் அன்னைக்கு சேலரி வாங்குறேன் அப்படின்னா ஒரு 2 to 3 days கழிச்சு நீங்கள் வந்து எஸ்ஐபி டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா டெக்னிக்கல் இஷ்யூ இல்லை, பேங்க் இஷ்யூனால 1 day லேட்டாக கூட உங்களோட சேலரி வரலாம். ஸோ நீங்கள் வந்து 3 days வந்து ஆஃப்டரில் இருந்து வச்சுக்கலாம். நம்ம ஒரு 5th சேலரி வாங்கினா நம்ம 10th நம்ம வந்து எஸ்ஐபி டேட் வைக்கலாம். இன்றைக்கி தான் வைக்கணும்னு இல்லை, பட் நீங்கள் வந்து கண்டினியூவாக வந்து எஸ்ஐபி வந்து கண்டினியூ பண்ணணும். அமௌண்ட் வந்து கண்டினியூவாக பேங்க்கில் இருக்கணுன்றதுக்காக நம்ம வந்து சேலரி டேட்லேருந்து எஸ்ஐபி டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அது பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் 1000 தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் 1000 பண்ணலாம், 3000 பண்ணலாம், ஏன் 5000 இல்லை 10,000 நீங்கள் எவ்வளோ வேணால் பண்ணலாம். அதுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஈவன் நீங்கள் இதில் வந்துட்டு 500லேயே உங்களோட எஸ்ஐபி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஸ்மால் அமௌண்ட்டான 500லேயே நீங்கள் வந்து மாதம் நீங்கள் வந்து எஸ்ஐபி வந்து பண்ணலாம். ஸோ எஸ்ஐபினா வந்துட்டு நீங்கள் எந்த டேட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க, எவ்வளோ அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க, எந்த ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டில் அந்த அமௌண்ட்டை அந்த ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இதுதான் வந்து எஸ்ஐபியோட பேசிக் கான்செப்ட்டு. நெக்ஸ்ட்டு எஸ்ஐபி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து பார்க்கலாம். இப்போது இந்த எஸ்ஐபி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு மாதம் வந்து 1000 rupees நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜான், பிப்ரவரி, மார்ச் இந்த மாதிரி வந்து நான் கேலண்டர் மாதிரி போட்டிருக்கேன். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா என்ஏவின்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோட ஸ்கீமோட ப்ரைஸ். இந்த ப்ரைஸ் வந்து அதோட வேல்யூ வந்து அப் டவுன் வந்து ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜானில் வந்துட்டு ஒரு 1000 rupees போடுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டவுனில் இருக்குது. டவுனில் இருந்து நம்ம வந்து ஒரு 1000 rupees போட்டிருக்கோம். பிப்ரவரியில் போடும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்பில் போயிருக்கு, அப்போ 1000 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு மார்ச்சில் ஒரு அப்பில் வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டவுனில் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி வந்து அப் டவுன்ஸ்லாம் நம்ம வந்து வாங்கிட்டே போவோம். ஆஸ் பர் நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து 10th ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா 10th அன்னைக்கு இது வந்து ஆட்டோமேட்டிக்காக பை பண்ணிட்டே போகும். ஆஸ் பர் என்ஏவி எவ்வளோ இருக்குதோ அந்த யூனிட்டியை அது வந்து வாங்கிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுங்க பார்த்தீங்கன்னா 8 rupees உங்களுக்கு வந்து என்ஏவி கிடச்சிருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 1000 rupees வந்து அன்றைக்கி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு என்ஏவி பார்த்தீங்கன்னா 8 rupees. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டில் இருந்து என்ஏவி நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து யூனிட்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுதான் வந்து உங்களோட ஹோல்டிங் வந்து சேவ் ஆகும். நம்ம வந்து 1000 divided by 8 போட்டோம்னா நம்மளோட யூனிட் பார்த்தீங்கன்னா 12,500 யூனிட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி தான் வந்து 1 by 1 வந்து நடக்கும். இப்போ என்ன அப்படின்னா நீங்கள் டவுன்லேயும் வாங்குறீங்க, அப்லேயும் வாங்குறீங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஆவரேஜாக ஒரு ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால் மார்க்கெட் அப்பில் இருந்தால் நம்ம வந்து வாங்கக்கூடாது, மார்க்கெட் டவுனில் இருந்தால் நம்ம வாங்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப அப்பில் போயிடுச்சு நம்ம வாங்க தேவையில்ல, டவுனில் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து எஸ்ஐபி வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க. அது போக அதை விட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்காக அது லாங் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் ப்ரைஸை வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கும். ஸோ மார்க்கெட் டவுனில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து லோ வேல்யூவில் வந்து நிறைய யூனிட் கிடைக்கும். மார்க்கெட் மேலே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யூனிட் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். ஏன்னா வேல்யூ வந்து ஹை ஆகுதுல்ல. ஸோ அதனால் வந்து யூனிட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். மார்க்கெட் அப் டவுனில் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக பை பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு ப்ரைஸ் கிடைக்கும். அதுதான் வந்து ரூபி ஆஃப் காஸ்ட் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. இது மூலிமா நமக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் இந்த எஸ்ஐபியில் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வந்து நடக்கும். அது என்னன்னு வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். நீங்கள் உங்களோட சேவிங்ஸை ஸ்மார்ட்டாக கன்வெர்ட் பண்ண விரும்புறீங்களா? அதுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி, லம்சம், இஎல்எஸ் மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்குது. உங்களுக்கு ரிஸ்க்கு மேனேஜ் பண்ண தெரிஞ்சால் இதுதான் பெஸ்ட்டு ரூட்டு. ஸோ நான் ஒரு ஏஎம்எஃப்ஐ டிஜிட்டல் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ உங்கள் கோலுக்கு சூட்டாக வர ஃபண்டை செலக்ட் பண்ண நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்.
உங்களோட மந்த்லி சேவிங்க்கு growth வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். உங்கள் வெல்த்தை பில்ட் பண்ண நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. ரிட்டர்ன் மேலே ரிட்டர்ன் உங்களுக்கு வந்து கிடச்சிட்டே இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரிட்டர்ன் அப்படியே ரிட்டர்ன் மேலே ரிட்டர்னாக உங்களுக்கு வந்து கண்டினியூவாக வரதுனால நீங்கள் வந்து லாங் டேர்மில் பிளான் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகும். எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 5,000 வந்து நீங்கள் வந்து மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஒரு 15 இயர்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 20 to 25 lakhs வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்து தான் இருக்குது. மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதோ அதை பொறுத்து தான் இருக்குது. பட் இது வந்து ஒரு தோராயமான ஒரு வேல்யூ தான் நான் வந்து சொல்கிறேன். மார்க்கெட் ஓவராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு அப்படின்னும் போது இதில் கொஞ்சம் வேல்யூ வந்து கம்மியாகலாம். இதோட பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு அப்படின்னும் போது இதோட நீங்கள் வந்து பெஸ்ட்டாக ஒரு வேல்யூ வந்து கிடைக்கலாம். ஸோ இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் உங்களுக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து லாங் டேர்ம் பிளான் பண்ணி நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ எஸ்ஐபியில் மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாங் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதுதான் வந்து மெயினான விஷயமே. நெக்ஸ்ட் இந்த எஸ்ஐபியில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நீங்கள் ஸ்மால் அமௌண்ட்டில் உங்களோட எஸ்ஐபி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதை சொன்னல ஆல்ரெடி 500லேயே உங்களோட எஸ்ஐபி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் வந்து பல்காக வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கீம் எடுக்கிறோம், நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 5,000 10,000 இருந்தால் தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சில ஸ்கீம் இருக்குது. பட் நீங்கள் அதுலேயே வந்து எஸ்ஐபி பண்ண போகிறீங்கும் போது உங்களுக்கு வந்து 500 உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் தான் மாதம் பண்ணுறேன்னு நீங்கள் வந்து அலோவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 500 லோ ப்ரைஸில் வந்து உங்களுக்கு வந்து தராங்க. ஸோ ஸ்மால் அமௌண்ட்டில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து உங்களுக்கு லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா ஒரு வெல்த் வந்து கிரியேஷன் ஆகும். இப்போ சொன்னேன் இல்லையா பவர் ஆஃப் காம்பவுண்டிங் ஒர்க் ஆகுதுன்ட்டு, அந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு வெல்த் வந்து கிரியேஷன் ஆகும். நீங்கள் வந்து சின்ன அமௌண்ட்டாக வந்து சேர்த்துட்டு வரீங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் பார்க்கும்போது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து வெல்த் வந்து நல்லா வந்து கிரியேஷன் ஆகும். அடுத்து உங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட் டைமிங் வந்து பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஆட்டோ செட்டப் பண்ணிட்டோம். மாதம் 10th ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து போய் இன்வெஸ்ட் ஆக போகுது. அது மார்க்கெட் அப்பில் இருந்தாலும் சரி டவுனில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அந்த டைமிங் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து நடக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அடுத்து டிசிப்ளின் வந்து டெவலப் ஆகும். நீங்கள் வந்து மாதம் ஆச்சுன்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு அமௌண்ட் வந்து ஒதுக்கி வைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அந்த டிசிப்ளின் வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். இப்போலாம் நம்மளாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு எக்ஸாம்பிள் வந்து சேலரி வந்த உடனே செலவு ஃபஸ்ட்டு வந்து பண்ணிடுறோம். செலவு பண்ணிட்டு மீதி எவ்வளோ இருக்கோ அதை வந்து சேவிங் பண்ணலான்ற மைண்ட் செட்டில் இருக்கும். அது வந்து ரொம்ப தப்பு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து சேவிங் வந்து ஃபஸ்ட்டு வைக்கணும். சேவிங் மீன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறதுல நீங்கள் வந்து செலவு வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது தான் வந்து உங்களோட வெல்த் வந்து அப்போ தான் வந்து க்ரோ ஆகும். இல்லை நான் சேலரி வாங்கினேன் செலவு பண்ணிட்டேன் கொஞ்சம் அமௌண்ட் தான் சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அப்படியே தான் பண்ணிட்டு இருப்பீங்க. வாங்குவீங்க செலவு பண்ணுவீங்க, மீதி கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து வச்சுப்பீங்க, அது வேறு ஏதாச்சும் செலவு வந்து போயிடும். அதே நீங்கள் சேலரி வந்த உடனே ஒரு அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் வந்து ஒதுக்கி வச்சுட்டு அப்புறமா மீதி இருக்கிற அமௌண்ட்டு நீங்கள் வந்து செலவு பண்ணி பாருங்களேன். லைஃப் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து நல்லாவே தெரியும். அடுத்து திங்ஸ் டு ரிமெம்பர். நீங்கள் வந்து கண்டிப்பாக இது வந்து எஸ்ஐபியில் இது மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் தான். ஆல்ரெடி சொன்னது தான், பட் திரும்ப அகைன் சொல்கிறேன். எஸ்ஐபி பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு தான் வந்து பெட்டராக இருக்கும். நீங்கள் ஷார்ட் டேர்மில் பிளான் பண்ணிவிட்டு எஸ்ஐபியில் வந்து போட்டுட்ருக்காதீங்க. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டைப்ஸை பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். அது ஜஸ்ட் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அதை பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் வந்து எஸ்ஐபி வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். தென் நம்மளோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ரிஸ்க் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. மார்க்கெட் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து நிறைய ரிட்டர்ன் கிடைக்கும், இல்லை நமக்கு வந்து கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து எஸ்ஐபி பண்ணால் தான் நிறைய ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்லாம் வந்து ஃபிக்ஸ்டாக வந்து சொல்ல முடியாது. ஸோ நம்ம வந்து எஸ்ஐபியில் போட்டுட்டோம் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இன்கம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து இருக்கும். அடுத்து நீங்கள் ஃபண்டை செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டெரிவரிஃபை பண்ண ஃபண்டாக வந்து செலக்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்களே வந்து டெரிவரிஃபை பண்ணி நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற எல்லா அமௌண்ட்டையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரே ஸ்கீம்லேயே ஒரே ஃபண்ட்லேயே வந்து எல்லாத்தையும் வந்து ஒரேடியாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அது வந்து டெரிவரிஃபை பண்ணி நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எஸ்ஐபியாக பண்ணாலும் சரி நீங்கள் ஒரு 3 ஸ்கீமில் வந்து டெரிவரிஃபை பண்ணி நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மெயினான விஷயம், நீங்கள் வந்து அட்வைசர்கிட்ட இருந்து ஒரு டைம் வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு சொன்னால் ஒரு வீடியோ பார்த்தேன் அதை பற்றி நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. தென் அதே மாதிரி ஃபாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபியூச்சரில் வந்து தரும்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஃபாஸ்ட்டில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து ஃபியூச்சர்லேயும் வந்து வரும்னு நம்ம வந்து கேரண்டியாக வந்து சொல்ல முடியாது. ஸோ வந்து மார்க்கெட்டில் வந்து ரிஸ்க் நிறைய இருக்குது. ஒன்று உங்களோட ஓன் அனலைஸ் அண்ட் ரிசர்ச் வந்து நீங்கள் வந்து பண்ணணும். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர் நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணுறது பெஸ்ட்டு.
ஸோ அகைன் சொல்கிறேன், நீங்கள் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது மார்க்கெட் மேலே போகுது கீழே போகுது நீங்கள் வந்து கண்டுக்காதீங்க. கண்டிப்பாக லாங் டைமில் வந்து நல்ல ஒரு க்ரோத் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து மார்க்கெட் கண்டினியூ கீழே போகுது நீங்கள் வந்து எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணாதீங்க. அது வந்து பிக்கெஸ்ட் மிஸ்டேக் தான் சொல்லணும். தென் நீங்கள் மாதம் எஸ்ஐபி மூலியமாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் அதை வந்து ஒரு அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எப்படி நம்மளோட சேலரியில் வந்து இன்க்ரிமெண்ட் போடுறாங்களோ அதே மாதிரி உங்களோட எஸ்ஐபிங்க வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் வந்து போடுங்க. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஆட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களோட வெல்த் வந்து நல்லா வந்து வளரும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எஸ்ஐபி பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுறேங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா இருக்குது, பட் டிஸ்ட்ரிபியூட்டர் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நான் ஒரு AMFI ரிஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். என்னோட கான்டாக்ட் நம்பர் இதுதான். நீங்கள் ஜஸ்ட் இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம கான்டாக்ட் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அகெயின் சொல்கிறேன், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸுக்கு மட்டும்தான், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் இல்லை. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் இல்லை உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட நீங்கள் ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் நாளில் போடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் உங்களை வந்து சேரும். நெக்ஸ்ட் இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.